வணக்கம். பிஜிடிஆர்பி காமர்ஸ்ல நம்ம யூனிட் 17 பார்த்துட்டு இருந்தோம். கம்பெனி லா பத்தி. ஸோ கம்பெனி லா பத்தி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம கன்டின்யூ பண்ணலாம். ஸோ டாக்ட்ரைன் ஆஃப் அல்ட்ரா வைரஸ் பத்தி நம்ம போன கிளாஸை ஸ்டார்ட் பண்ண இருந்தோம். ஸோ நம்ம இப்போ அங்கேருந்து பார்க்கலாம். ஸோ டாக்ட்ரைன் ஆஃப் அல்ட்ரா வைரஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போஸ் ஒரு கம்பெனியோட லாஸில் எதுனா அவங்களோட ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் தாண்டியோ அவங்களோட கைட்லைன்ஸ் தாண்டியோ எதுனா போச்சுன்னா, அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடவடிக்கை எதுனா எடுத்தாங்கன்னா, தட் வில் பி நல் அண்ட் வாய்ட், விச் மீன்ஸ் அதுக்கான ஒரு லீகல் ஒரு liability இருக்காது. ஓகேங்களா? ஸோ நோ ரைட்ஸ் அண்ட் liabilities on the part of the company will arise out of such transactions. ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எதுனா அந்த கம்பெனியோட டிரெக்டர்ஸோ இல்லை கம்பெனியோட மெம்பர்ஸோ யாரை எடுத்தாங்கன்னா அது வந்து இட் வில் பி டிக்ளேர்ட் நல் அண்ட் வாய்ட் ஆஸ் பர் த கம்பெனி லா. ஓகேங்களா? இதுதான் டாக்ட்ரைன் ஆஃப் அல்ட்ரா வைரஸ். அல்ட்ரா வைரஸ்னால எப்படின்னா உங்கள் ரூல்ஸை தாண்டி எங்கன்னா வெளியே போகிறீங்கன்னா அதை தான் நம்ம அல்ட்ரா வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனோட கான்சிக்வன்சஸ் என்ன? த கம்பெனி cannot sue any person for the enforcement of for any of its rights. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவங்க யாரையுமே sue பண்ண முடியாது. and no person can sue the company for the enforcement of the rights. நீங்களும் அவங்கள sue பண்ண முடியாது, அவங்களும் உங்களை sue பண்ண முடியாது. The directors of the company may be held personally liable to the outsiders for an ultra virus transaction. ஸோ நீங்கள் யார் இங்கே கம்பெனினா நீங்கள் மொத்த கம்பெனி மேலே பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ யார் மேலே நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுப்பீங்க? அந்த டிரெக்டர்ஸ் மேலே தான் நீங்கள் ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க. ஓகே? ஸோ இதுதான் அல்ட்ரா வைரஸ் டிரான்சாக்ஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் லயபிலிட்டி கிளாஸ். நம்ம மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். என்னென்னலாம் கிளாஸ் இருக்குது, நேம் கிளாஸ் இருக்குது, ஆப்ஜெக்ட் கிளாஸ் இருக்குலாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் லயபிலிட்டி கிளாஸ். ஸோ லயபிலிட்டி கிளாஸ்னு என்னென்னா, ஸோ நீங்கள் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ அண்ட் ஸோ ப்ரைவேட் லிமிடெட், ஸோ அண்ட் ஸோ பப்ளிக் லிமிடெட், இப்போ டாடா ப்ரைவேட் லிமிடெட், அந்த மாதிரி நம்ம லிமிடெட் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த லிமிடெட் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஆக்சுவலாக நிறைய பேருக்கே தெரியாது. அவங்க சும்மா சொல்கிறாங்க லிமிடெட் லிமிடெட். பட் ஆக்சுவலி நமக்கு தெரியணும் லிமிட்டட்னா அவங்களோட லயபிலிட்டி இஸ் லிமிட்டெட். ஸோ லயபிலிட்டி லிமிட்டட்னா என்ன? நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, இப்போ ஒரு 5 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு 5 lakhs கொடுத்து நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ 25 lakhs கொடுத்து நீங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அதனால சப்போஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு நாள் கோடிக்கணக்கில் உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களை நம்பி இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கோ நீங்கள் உங்களை நம்பி இருக்க கஸ்டமர்ஸ்க்கோ நீங்கள் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் லயபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கம்பெனியில் அவ்வளோதான் உங்களோட லயபிலிட்டி இஸ் லிமிட்டெட். ஸோ யோர் லயபிலிட்டி இஸ் லிமிட்டெட் டு த கான்ட்ரிபியூஷன் மேட் டு த கம்பெனி. ஓகே? ஸோ நீங்கள் 5 lakhs வரையும் கொடுத்தா போதும். ஸோ மிச்சம் எல்லாமே வந்து உங்களால் கொடுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் பேங்க்ரப்ட் ஆகுறீங்க. ஸோ நீங்கள் வந்து வைண்ட் அப் பண்ணுறீங்க. ஓகே? ஸோ அப்போ வந்து கம்பெனி மேலே நீங்கள் பழி போட்டுருவீங்க. நீங்கள் சொல்லுவீங்க நாங்கள் பண்ணோம், அது நடக்கலை, ஸோ அது எங்கள் பிரச்சனை கிடையாது அப்படி நீங்கள் சொல்லலாம். ஸோ அது பேர் தான் லயபிலிட்டிஸ் லிமிட்டெட். ஸோ இது மாதிரி கிளாஸ்லாம் வந்து கம்பெனிஸ்க்கு தான் இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா நீங்கள் தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதில் லாஸ்னால் நீங்கள் சொல்ல முடியுமா இது என் பிஸ்னஸ் லாஸ் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. உங்கள் மேலே எல்லாருமே வந்து கேஸ் போடுவாங்க. பட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் வந்து லயபிலிட்டியோட கிளாஸ். ஸோ உங்களுக்கு நீங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹோல்டு இருக்குது. ஸோ தட் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் நஷ்டம் கொடுக்கணும். அதுக்கு மேலே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே? ஸோ இதான் liability clause or declaration of that liability of the members is limited in case the company is limited by the shares or the guarantee must be given. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ உங்கள் ஷேர் எவ்வளோ வேல்யூ இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களோட liability லிமிட்டெட். ஓகேங்களா? ஸோ இது எங்கே இருக்கோ மெமராண்டமில் தான் இருக்கும். ஸோ the memorandum of the company which is limited by guarantee must also state that each member undertakes to contribute to the assets of the company such amount not exceeding the specified amount as may be required in the event of liquidation. ஸோ நீங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ லிக்விடேஷன் அப்போ நீங்கள் அவ்வளோதான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து 5 lakhs தான் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க, லயபிலிட்டியில் உங்களுக்கு லிமிட்டட்னு சொல்லிட்டீங்க. அப்போ அதே மாதிரி அசெட்ஸ்லேயே உங்களுக்கு லிமிட்டட் தான். நீங்கள் உங்கள் கம்பெனி பேரில் நிறைய சொத்து நிறைய இது வாங்கி வச்சிருக்கும் போது நீங்கள் லிக்விடேட் பண்ணும்போது எல்லாருக்கும் கொடுத்த அப்புறம் உங்களுக்கு நிறைய மீந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்களோ அந்த வேல்யூக்கு மட்டும் தான் நீங்கள்
ரிட்ரீவ் பண்ண முடியும். உங்களால எடுக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உங்களால எடுத்துட்டு போக முடியாது. ஸோ உங்களோட லைபிலிட்டி எவ்வளோ லிமிட்டட், அதே மாதிரி தான் உங்க அசெட்ஸும் லிமிட்டட். ஓகே. இதோட நம்ம மெமராண்டம் பார்த்தாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ஸோ ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லுது? ஸோ நம்ம மெமராண்டம்ல என்ன பார்த்தோம்? மெமராண்டம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் ஃபார் அ கம்பெனி நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் வந்து ஆர்டிகல்ஸ். ஸோ மெமராண்டம்ல அந்த கம்பெனினா என்ன, அவங்க பேர் என்ன, அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, அவங்க லைபிலிட்டி என்ன, அந்த மாதிரி பேசிக் கோர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ ஆர்டிகல்ஸ் வந்து இந்த கோர் தாண்டி அதுக்கு அடுத்த லெவலில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதில் என்ன சொல்லுவாங்க? ரோல்ஸ் என்ன, ரைட்ஸ் என்ன, லயபிலிட்டிஸ் என்ன, இதெல்லாம் பற்றி சொல்லுவாங்க. அண்ட் த ரூல்ஸ் ஃபார் த இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி. ஸோ அதை பற்றியெல்லாம் இங்கே சொல்லுவாங்க. ஸோ ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கான்ட்ராக்ட் பிட்வீன் த கம்பெனி அண்ட் இட்ஸ் மெம்பர்ஸ். ஸோ கம்பெனின்றது ஒரு தனி பாடி, கரெக்டுங்களா? அந்த பாடியில் இருக்கவங்க ஃபுல்லாக மெம்பர்ஸ் தான். பட் ஆக்சுவலி நீங்கள் பார்க்கும்போது கம்பெனி தனியாக, நம்ம தனியாக, அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். கரெக்ட். ஸோ பிகாஸ் நீங்கள் இறந்துட்டா கூட அந்த கம்பெனி அப்படியே தான் இருக்கும். நீங்கள் டைரக்டர்ஸ் மாறினா கூட அந்த கம்பெனி அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் சொல்ல முடியல நான் தான் கம்பெனி அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. கரெக்ட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனையோ கம்பெனிஸ் பார்க்குறோம். அவங்களோட ஓனர்ஸ்லாம் வித்துட்டு மாறிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ பேங்க்லாம் பார்க்குறோம், மர்ஜர்ஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அது ஃபவுண்டர் வந்து சொல்ல முடியாதுல்ல நான் தான் பேங்க் அப்படி சொல்ல முடியாது. ஸோ பிகாஸ் அந்த கம்பெனி அது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா அது போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அந்த கம்பெனிக்கும் அந்த மெம்பர்ஸ்க்கும் உள்ள ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கணும் இல்லைங்களா? நான் போனாலும் சரி நீ வந்து அப்படியே இருக்கணுன்றதை நம்ம அந்த கம்பெனிக்கு எழுதி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலாக ஒரு டாக்குமெண்ட் தான் வந்து ஆர்டிகல்ஸ். ஓகே. ஸோ ஆர்டிகல்ஸ் இஸ் அ கான்ட்ராக்ட் பிட்வீன் த கம்பெனி அண்ட் இட்ஸ் மெம்பர்ஸ் அண்ட் ஆல்சோ பிட்வீன் த மெம்பர்ஸ் themselves amongst themselves. Okay, that they shall abide with the rules and regulations of the company. Okay, so அவங்க ரைட்ஸ் டியூட்டிஸ் இதெல்லாம் பற்றி கொடுக்குறாங்க. ஸோ அதில் என்னென்னலாம் மெயின் ஆர்டிகல்ஸ் இருக்கும்? பவர்ஸ் இருக்கும், டியூட்டிஸ், ரைட்ஸ், லயபிலிட்டிஸ். ஸோ இந்த மெம்பர்ஸோட எல்லாமே அங்கே கொடுத்துருப்பாங்க. டைரக்டர்ஸோட எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணனா என்ன ரூல்ஸ் இருக்கும்? ஸோ நீங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன டிவிடெண்ட் கொடுக்கணும்? இந்த கம்பெனியோட பாரோவிங் பவர்ஸ் என்ன? நீங்கள் வந்து ஷேர்ஸ் வந்து நீங்கள் எப்படி கால் பண்ண போகிறீங்க, அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க, எப்படி ஃபோர்ஃபீட் பண்ணுவீங்க, அண்ட் ஓட்டிங் பவர்ஸ் ஆஃப் த மெம்பர்ஸ், இது எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ கோர் டீட்டெயில்ஸ் கொடுக்கறது மெமராண்டம், அதை தாண்டி மற்ற எல்லா டீட்டெயில்ஸ் கொடுக்கறது ஆர்டிகல்ஸ். இது நமக்கு தெரியணும். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு மெமராண்டம் ரெடி பண்ணியாச்சு, ஆர்டிகல்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் கம்பெனி போய் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனின்னு ஒரு ரெஜிஸ்டர் பண்ணணும்னா நீங்கள் எப்படி பண்ணணும்? சும்மா போர்டு போட்டுட்டா நீங்கள் கம்பெனி ஆகிடுவீங்களா? கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்பெனின்னு ரெஜிஸ்டர் பண்ணனா அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. அதுதான் கம்பெனிஸ் ஆக்ட் ஆஃப் 2013. ஓகே. ஸோ அந்த சட்டம் படி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்ஸ் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் ஹவ் பின் ப்ரிப்பேர்ட், வெட்டட்னா என்ன? நீங்கள் எல்லாம் டெக்னிக்கலாக நீங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டீங்க, ஸ்டாம்ப் பண்ணிட்டீங்க, சைன் பண்ணிட்டீங்க, எல்லாம் பண்ண உடனே ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் கிட்ட போய் கொடுக்க போகிறீங்க. அவங்க தான் இன்கார்பரேட் பண்ண போகிறாங்க. இன்கார்பரேட்னா இப்போ குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிற மாதிரி. ஸோ அவங்க சொல்ல போகிறாங்க, ஓகே ஃபைன், நீ வந்து ஒரு கம்பெனி, நான் வந்து ஒன்று அங்கீகரிச்சுட்டேன், ஒன்று நான் வந்து அக்னாலேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அது பேர் தான் இன்கார்பரேஷன். ஸோ நீங்கள் கொடுக்கும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸில் அவங்க கொடுக்க போகிறீங்க? மெமராண்டம் கொடுப்பீங்க, ஆர்டிகல்ஸ் கொடுப்பீங்க, அண்ட் அக்ரிமெண்ட் கொடுப்பீங்க in which the company proposes to enter into for any individual for appointment as director. ஸோ டைரக்டருக்காக இது அப்பாயின்மெண்ட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஒரு ஸ்டாட்டுட்டரி டெக்ளரேஷன் இன் ஃபார்ம் 1 by an advocate or an attorney or a pleader entitled before an high court or a company. ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த சிஏ நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணும்போது அதுக்கு என்னன்னு நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு ஃபார்ம் 1 டெக்ளரேஷன் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ இத்தனை டாக்குமெண்ட்ஸ் கொடுத்த அப்புறமா உங்களுக்கு வந்து நீங்கள் அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ண அப்புறமா உங்களுக்கு அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நீங்கள் இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துறீங்க. இப்போ நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்துட்டோன்ற ஒரு ஆதாரத்துக்கு என்ன இருக்குது? பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனின்றது பிறந்ததுக்குன்னு ஒரு ஆதாரம் இருக்கணும்ல. ஸோ அதுக்காக கொடுக்கறது அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். ஓகே. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? அது ஆர்டராக இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஏதாவது ஃப்ராடுலண்ட்டாக எதாவது இருக்கா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ ஷெல் கம்பெனிஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, சும்மா பேருக்குன்னு எதாவது பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல கம்பெனியாக இருந்துச்சுன்னா அவங்க ரெஜிஸ்ட்ரார் என்ன சொல்லுவாங்க? அவங்க சொல்லுவாங்க, ஓகே ஃபைன், நீங்கள் வந்து டன், ஓகே உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ திஸ் டாக்குமெண்ட் இஸ் த பர்த் சர்டிஃபிகேட் ஆஃப் த கம்பெனி. நான் சொன்னேன் இல்லைங்களா, பர்த் சர்டிஃபிகேட் அதுதான் த ப்ரூஃப் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ கம்பெனின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வேணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக் ஆல்ட்ரேஷன் ஆஃப் டிரெக்டர்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கம்பெனி ஃபார்ம் ஆகும் போதே டிரெக்டர்ஸ் வந்துடுவாங்க. ஸோ அவங்களாம் சேர்ந்து தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களில் எதாவது மாற்றம் இருக்குன்னா நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் மாற்ற முடியாது. இப்போ சப்போஸ் நம்ம வீட்டில் நம்ம ஒரு சின்ன ஒரு கம்பெனி வச்சுருக்கோங்க,
நம்ம வீட்டில் ஒரு ஒரு குடும்பமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா மாறிட்டே இருப்பாங்க மெம்பர்ஸ். ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணுறோன்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அக்ரீமெண்ட் இருக்கும். அவங்க 2 பேரும் மாற்றிடுவாங்க. நான் இல்லை நான் விலகிக்கிறேன், இன்னொருத்தர் வருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அக்ரீமெண்ட் பண்ணுவீங்க. பட் இதுவே ஒரு கம்பெனினா நீங்கள் இங்கே யார் கூட நீங்கள் அக்ரீமெண்ட் போட்டிருக்கீங்க, ரெஜிஸ்ட்ரார் கூட அக்ரீமெண்ட் போட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் எதாவது மாற்றினீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். ஸோ இங்கே ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு கன்சல்டேஷன்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்தாகணும். ஓகே. ஸோ அ கம்பெனி கேன் இன்டிமேட் அமாங் த சேஞ்சஸ். ஓகே, லைக் த மேனேஜிங் டிரெக்டர், டிரெக்டர்ஸ், மேனேஜர்ஸ், செக்ரட்டரி, இது எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து அதுக்கான ஒரு இன்டிமேட் பண்ணி தான் ஆகணும். எப்படி பண்ணுவீங்க? ஒரு ஃபார்ம் நீங்கள் ஃபைல் பண்ண போகிறீங்க. என்ன ஃபார்ம் அது? டிரெக்டர் DIR 12ன்ற ஒரு ஃபார்ம் ஃபைல் பண்ணுவீங்க. யார்கிட்ட பண்ணுவீங்க? நீங்கள் யார்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அவங்கக்கிட்ட தான் பண்ண போகிறீங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் கிட்ட பண்ண போகிறீங்க. எதுக்குள்ளே பண்ண போகிறீங்க? 30 டேஸ். ஸோ நீங்கள் எப்போ மாற்றுறீங்களோ அதுலேருந்து 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் அதை வந்து அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடணும். ஸோ இங்கே பாருங்கள் சார், நாங்கள் மாற்றிட்டோம். ஸோ இனிமேல் இவர் கிடையாது, இவர் தான் எங்களோட டிரெக்டர் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து சேஞ்சிங் ப்ராசஸ். ஓகே. ஸோ இந்த சேஞ்ச் நீங்கள் பண்ணும்போது இட் ஹேஸ் டு பி அப்ரூவ்ட் அண்டர் த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஆஸ் பர் த கம்பெனிஸ் ஆக்ட். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் பண்ண முடியாது. ஸோ ஆர்டிகல்ஸ் நீங்கள் சொல்லும் போது நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அதுக்கேற்ற ரூல்ஸ் படி தான் இது பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ த அப்பாயிண்டட் டிரெக்டர் மஸ்ட் ஹேவ் அ வேலிட் டின். இந்த டின்னு சொல்கிறது வந்து டிரெக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். நம்ம பேன் நம்பர் மாதிரி எல்லா கம்பெனியோட டிரெக்டர்ஸ்க்குமே இந்த ஒரு நம்பர் இருக்கும். இந்த நம்பர் யார் கொடுக்க போகிறாங்க? ROC தான் கொடுக்க போகிறாங்க, ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ். ஓகே. The provision of Companies Act of 2013 என்ன சொல்லுதுன்னா, every private company must have a minimum of 2 directors and public companyக்கு வந்து minimum of 3 directors. Privateனா சின்ன லெவல், கரெக்டாக. ஸோ அங்கே 2 போதும். ஸோ பப்ளிக்னா பெரிய லெவல், ஸோ அது 3. இது வந்து மினிமம். ஓகே. மேக்ஸிமம் வந்து பார்த்தா ப்ரைவேட்டில் வந்து 15 பேர்கிட்ட இருக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் அப்பாயின்மெண்ட் ஆஃப் டிரெக்டர். ஸோ இவங்கெல்லாம் வந்து எப்படி நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறீங்க? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த மாதிரி கம்பெனி ஃபார்ம் ஆகும்போதே இவங்க வந்து அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, rules and regulations எப்படின்னு. ஓகே. ஸோ an individual who has been appointed or as a director of the company, அவங்க தான் is responsible for the entire management of the company. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க? இவங்கெல்லாம் வந்து இந்த போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸில் ஒரு மெம்பராக இருக்க போகிறாங்க. ஸோ இவங்க நீங்கள் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறீங்க? பப்ளிக் கம்பெனியில் 2/3 of the total number of directors ஷேர் ஹோல்டர்ஸ் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே. 2/3 வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ரிமைனிங் 1/3 வந்து அந்த ஆர்டிகல்ஸில் என்ன சொல்கிறாங்களோ, இவங்க தான் டைரக்டர்னு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, இல்லை கம்பெனி ஒரிஜினேட் ஆகும்போதே சொல்லியிருப்பாங்க, இல்லை ஓட்டிங் மூலியமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன ஆர்டிகல்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவீங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து டிரெக்டரோட அப்பாயின்மெண்ட். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் பைண்டிங் அப். ஸோ இப்போ நம்ம அப்பாயிண்ட் ஆகிடுச்சு, எல்லாமே நடந்துருச்சு, இந்த கம்பெனி நல்லா போயிட்டே இருக்குது. சப்போஸ் ஒரு 5 இயர்ஸ்லையோ 10 இயர்ஸ்லையோ 20 இயர்ஸ்லையோ இந்த கம்பெனி வந்து நல்லா போகலை, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, ஆர் ரொம்ப லாஸ் மேக்கிங்காக இருக்குது அப்படின்னா அவங்க வைண்ட் அப் பண்ணுவாங்க. ஓகே. நல்லா போகிற கம்பெனி யாரும் வைண்ட் அப் பண்ண மாட்டாங்க, எக்ஸெப்ட் ஃபார் நீங்கள் மர்ஜர் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் எதாவது அக்விசிஷன் பண்ணுறீங்க, அமால்கமேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோட எக்ஸிஸ்டன்ஸ் போயிட்டு இன்னொரு கம்பெனியோட நீங்கள் சேர்ந்துப்பீங்க, ஆர் நீங்கள் வந்து இதோட நீங்கள் மூடிட்டு இன்னொருத்தரோட அப்படியே அப்சார்ப் ஆகிடுவீங்க. இதெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் வைண்டிங் அப் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பேங்க்ரப்டாக இருந்தால் மட்டும்தான் அது நடக்க போகுது. கரெக்ட். ஸோ வைண்டிங் அப் அண்ட் டிசால்யூஷன் ரெண்டுமே ஒரே ஸ்டெப். நம்ம ஆல்ரெடி லிக்விடேஷன் ஒரு சாப்டர் இதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கரெக்ட். 13th to 14th சாப்டரும் நம்ம பார்த்தோம். ஸோ அங்கே வந்து நம்ம என்னென்ன வைண்டிங் அப்னா என்ன, டிசால்யூஷன் என்ன, லிக்விடேஷன் என்ன, பேங்க்ரப்சின்னு என்ன, எல்லாமே நம்ம தனித்தனியாக பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் அங்கே போய் பாருங்கள். பட் இப்போ நான் ஜஸ்ட் சொல்கிறேன், வைண்டிங் அப் டிசல்யூஷன் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி ஸ்டெப்ஸ் தான். ஃபஸ்ட்டு வைண்டிங் அப் பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு மூடிடுவீங்க, அதுக்கப்புறம் டிசல்யூஷன் ஒரு புஷ் முடிஞ்சு போச்சு, அந்த கம்பெனி வந்து இட்ஸ் டிசால்வ்ட் அப்படின்னா த கம்பெனி ஹஸ் சீஸ் டு எக்ஸிஸ்ட். இனிமேட்டு அவங்க வந்து கிடையாது, அவங்கக்கிட்ட யாருமே போய் என்ன எதுன்னு கேட்கவே முடியாது. ஓகே. ஸோ வைண்டிங் அப் வந்து கம்ஸ் பிஃபோர் டிசல்யூஷன் நான் சொன்னேன். அண்ட் வைண்டிங் அப்னா என்னன்னா, இட் ரெஃபர்ஸ் டு த க்ளோசிங் ஆஃப் த ஆப்ரேஷன் ஆஃப் த பிஸ்னஸ், அவங்களோட அசெட்ஸை செல் ஆஃப் பண்ணுறது, கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணுறது, அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஆல் த ரிமைனிங் அசெட்ஸ் டு த ஓனர்ஸ். ஓகே. ஃபஸ்ட்டு யார் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டியமோ நம்ம வந்து ஆர்டர்லாம் பார்த்தோம். கரெக்டுங்களா. ஃபஸ்ட்டு டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் கொடுப்பீங்க, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும்
கொடுத்துட்டு தான் கடைசியில தான் டைரக்டர்ஸ்க்கு கொடுப்பீங்க. இதெல்லாம் ப்ராசஸ் பண்றது பேர் தான் வைண்டிங் அப். ஓகே, இத தான் டிசொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். இத பண்றவங்க பேர் தான் லிக்விடேட்டர் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கரெக்ட். ஸோ ஒன்ஸ் த வைண்டிங் அப் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணா அது டிசொல்யூஷன் ஸ்டெப். ஸோ வைண்ட் அப் பண்ணி முடிச்சோடனே அந்த டிசொல்யூஷன் வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த ஸ்டெப்ல தான் the company formally under law ceases to exist. முடிஞ்சு போச்சு. ஓகே. So documentation is prepared to be officially and to close the business as a legal entity. So இனிமேட்டு பார்த்தீங்கன்னா நீங்க அவங்களை sue பண்ண முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகே. So winding up நம்ம பார்த்தோம், it's a process of liquidating of all the assets of the company. The sole process என்னன்னா to sell off assets and pay off creditors. So இதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு, compulsory winding up and voluntary winding up. compulsory என்ன, பணம் இல்லை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, நீங்க மூடியே ஆகணும், உங்களால எதுவுமே பண்ண முடியல, கடந்த ஒரு 3 வருஷமா லாஸ்லயே போயிட்டு இருக்கீங்க, உங்க கிரெடிட்டார்ஸ்லாம் வந்து உங்களை அடிக்காத குறையா கேட்குறாங்க, உங்களோட பேங்க்ல உங்க லெண்டர்ஸ் கேட்குறாங்க, எல்லாருமே கேட்குறாங்க, நீங்க வந்து வேற வழியே இல்லை, நீங்க லிக்விடேட்டரை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிற சொத்தெல்லாம் வந்து யார்ட்டையும் எப்படியோ வித்துட்டு ஷேர்ஸ் எல்லாம் எப்படியோ வித்துட்டு அவங்களெல்லாம் பே பண்ணிட்டு நீங்க மூட போறீங்க அப்படின்னா அதுதான் கம்பல்சரி வைண்டிங் அப். யூ ஆர் கம்பெல்ட் டு க்ளோஸ் அப் யுவர் பிஸ்னஸ், யூ ஆர் கம்பெல்ட் டு நாக் டவுன் யுவர் பிஸ்னஸ். அதான் கம்பல்சரி வைண்டிங் அப். வாலண்டரி வைண்டிங் அப்னா நீங்களே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஓகே இது வேண்டாம், நம்ம இப்போவே நம்ம வெளியே போயிடலாம், ஆர் நம்ம வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த லைன் நமக்கு சூட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணீங்கன்னா அது பேர் தான் வாலண்டரி வைண்டிங் அப். ஓகே. ஸோ வைண்டிங் அப் ஆஃப் பிஸ்னஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் த சேம் ஆஸ் பேங்க்ரப்சின்னு ஆல்ரெடி சொன்னேன். பிகாஸ் நீங்கள் எப்போவுமே நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் வந்து லாஸ் பண்ணாதான் நீங்கள் வைண்ட் அப் பண்ணணும் இல்லை, நீங்கள் சப்போஸ் மர்ஜர் அப்போ கூட இது பண்ணலாம், இல்லாட்டி அமால்கமேஷன் அப்போ கூட நீங்கள் வைண்ட் அப் பண்ணலாம், இல்லாட்டி உங்களுக்கு வேறு பிஸ்னஸ் போகணும், எனக்கு இந்த லொக்கேஷன் செட் ஆகல, எதுக்காக வேணால் நீங்கள் பண்ணலாம். ஸோ வைண்டிங் அப் பேங்க்ரப்சி ஒன்றும் கிடையாது. ஓகே. பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேங்க்ரப்ட் ஆகிறதுனால தான் கம்பெனியை மூடிடுவாங்க. ஓகே. ஸோ எப்படி வைண்டிங் அப் ஒர்க் ஆக போகுது? ஸோ வைண்டிங் அப் பிஸ்னஸ் இஸ் அ லீகல் ப்ராசஸ். நான் சொன்னேன் ஜஸ்ட் லைக் தான் நீங்கள் டோர் சாத்திட்டு பூட்டு போட்டுட்டுன்னா அது வைண்ட் அப் கிடையாது. கரெக்ட். அது வந்து இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸை வந்து நீங்கள் எப்படி ஒரு கம்பெனி பிறக்கும் போது நீங்கள் ஆர்ஓசிடியை இன்ஃபார்ம் பண்ணி அவ்வளோ சர்டிஃபிகேட்லாம் வாங்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் மூடும் போது அவங்ககிட்ட சர்டிஃபிகேட் வைண்டிங் அப்லாம் நீங்கள் பண்ணி டிசல்யூஷன் ஆகிட்ட அப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு சர்டிஃபை பண்ணுவாங்க, ஓகே இனிமேட்டு இவங்ககிட்ட எதுவுமே இல்லை நீங்கள் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா தான் அந்த ப்ராசஸ் வந்து முடியும்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இட் இஸ் அ லீகல் ப்ராசஸ் regulated by the corporate laws as well as the company-ஓட articles of association. ஸோ அந்த ஆர்டிகல்ஸே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, ரைட்ஸு டியூட்டிஸ் எல்லாம் இருக்கும்போது அது எப்படி நடக்கணும், சப்போஸ் இந்த கம்பெனி மூடுறதா இருந்தால் அது எப்படி மூடணும், அந்த எல்லா ப்ராசஸுமே அங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எல்லா ரூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே தாங்க இருக்கும், ஆர்டிகல்ஸ் தாங்க இருக்கும். அந்த மெமரேண்டமில் அந்த 4 கிளாஸ் அது மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ கம்பல்சரி வைண்டிங் அப்னா நான் என்ன சொன்னேன், ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்க்கும்போது இட் இஸ் லீகலி ஃபோர்ஸ்ட், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, எவ்ரிபடி இஸ் ஆஸ்கிங் யூ டு க்ளோஸ் டவுன் அப்படின்னா அது கம்பல்சரி. ஓகே. ஸோ அங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லிக்விடேட்டர் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா அசெட்ஸை விற்க சொல்லிவிட்டு எல்லா கிரெடிட்டார்ஸையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அண்ட் த கோர்ட் ஆர்டர் இஸ் ஆஃபன் ட்ரிகர்ட் பை சூட்ஸ் brought by the company's creditors. நான் சொன்னேன் இல்லைங்களா, நீ பணமே இல்லை அப்போனா தான் நீங்கள் வந்து ஒரு லீகலாக சியூ பண்ண முடியும், அப்போ தான் வந்து அந்த கம்பெனியை உங்களை க்ளோஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட ப்ராப்ளமே எங்கே இருக்கும், பணம் இல்லை, அதனால தான் நீங்கள் வந்து கம்பெனியை வந்து மூடுற நிலைமைக்கு வருவீங்க. அதுதான் கம்பல்சரி வைண்டிங் அப். ஸோ தே ஆர் ஆஃபன் இந்த கிரெடிட்டார்ஸ் தான் நான் சொன்னேன், தே ஆர் ஆஃபன் த ஃபர்ஸ்ட் டு ரியலைஸ் தட் த கம்பெனி இஸ் இன்சால்வென்ட் பிகாஸ் தேர் பில்ஸ் ஹேவ் ரிமைன்ட் அன்பேட். பிகாஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வைண்டிங் அப் ப்ராசஸே யார் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட்டார்ஸ் தான். பிகாஸ் அவங்களுக்கு தானே ரொம்ப நாளாக பேமெண்ட்டே வராது. ஸோ அவங்களுக்கு வந்து சரி 6 மந்த்ஸ்க்குள்ளே வரணும், பட் 6 மந்த்ஸ்னால வரல, 1 இயரும் வரல, 2 இயரும் வரல, 3 இயர்ஸும் வரல, அவங்க நினச்சிட்டாங்க ஓகே முடிஞ்சு போச்சு இவர் தேர மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவர்கிட்ட போய் கேட்பீங்க. அந்த 3 வருஷமாக அவர்கிட்ட போய் கேட்டுட்ருப்பீங்க, எதுவுமே நடக்கலன்னும் போது நீங்கள் போய் கம்பெனி ஆக்ட் பண்ணி நீங்கள் அந்த கோர்ட்டில் போய் நீங்கள் அவங்கள சியூ பண்ணுவீங்க. சியூ பண்ணோடனே அவங்க வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க, நீங்கள் இந்த தேதிக்குள்ளே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவும் நீங்கள் கொடுக்கலன்னா நீங்கள் உங்கள் அசெட்ஸை விற்று கொடுத்து முடிச்சிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பேர் தான் வைண்டிங் அப். ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் வந்து வாலண்டரி வைண்டிங் அப். வாலண்டரி வைண்டிங் அப்னா என்ன, கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் த பார்ட்னர்ஸ் மே ட்ரிகர் அ வாலண்டரி வைண்டிங் அப் யூஸ்வலி பை த பேசேஜ் ஆஃப் ரெசல்யூஷன். ஸோ என்ன பண்ண போகிறாங்க, உங்களோட ஷேர் ஹோல்டர்ஸும் சரி உங்களோட மெம்பர்ஸும் சரி நீங்களே ஒரு ரெசல்யூஷன் பண்ண போகிறீங்க. ரெசல்யூஷனாக நீங்கள் ஒரு பில் மாதிரி உங்களுக்குள்ளேயே பாஸ் பண்ண போகிறீங்க. என்ன சொல்ல போகிறீங்க, ஓகே இந்த மாதிரி இப்போதைக்கு நிலவரம் சரியில்லை, நம்ம வந்து கொஞ்சம் புல் பேக், இல்லாட்டி நம்ம வேறு எதாவது பண்ணலாம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கிரெடிட்டார்ஸ்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, உங்களோட டேட்டாஸ்க்கும் நீங்கள் நல்லா தான் இருக்குது, எல்லாமே ஓகே தான், பட் நீங்கள்
உங்களுக்கான நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க, இல்லாட்டி நீங்க வந்து அனலைஸ் பண்றீங்க மார்க்கெட், அப்படி நீங்க டிசைட் பண்ணும்போது, நீங்களே இது பண்றீங்க, வாலண்டரியா நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது பேர் தான் வாலண்டரி வைண்டிங் அப். ஸோ இஃப் த கம்பெனி இஸ் இன்சால்வென்ட்னா பணம் இல்ல அப்படின்னா, the shareholders may trigger a winding up to avoid bankruptcy and in some cases personal liability for the company's debt. ஸோ என்ன பண்ண போறாங்க, சப்போஸ் இன்சால்வெண்ட்டாக ஆக போகுது அப்படின்னும் போதே நீங்கள் வந்து உஷாராகிட்டு ஓகே நம்ம வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறோம், இப்போதைக்கு நமக்கு நல்லா இல்லை, இப்போதைக்கே நம்ம ஷேர் வேல்யூ வந்து ஒழுங்காக இல்லை. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இப்போவே நீங்கள் விற்றுருங்க, விற்றுட்டு அசெட்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க, எங்களுக்கெல்லாம் செட்டில் பண்ணிவிடுங்க, எங்களால் இன்னும் வெயிட் பண்ணால் இன்னும் நம்ம பேங்க்ரப்ட் தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்படி சொன்னாங்கன்னா அது பேர் தான் வந்து வாலண்டரி வைண்டிங் அப். நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் வைண்டிங் அப் விசஸ் பேங்க்ரப்சி இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொன்னேன். ஸோ வைண்டிங் அப் பிஸ்னஸ் இஸ் நாட் த சேம் ஆஸ் பேங்க்ரப்சி நான் சொன்னேன். ஓகேங்களா, தோ இட்ஸ் யூஷுவலி ரிசல்ட் ஆஃப் பேங்க்ரப்சி. வைண்டிங் அப் பேங்க்ரப்சி ரெண்டுமே சேம் இல்லை, பட் பேங்க்ரப்ட் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வைண்ட் அப் பண்ணி தான் ஆகணும். பட் வைண்டிங் அப் பண்ணுறதுக்கு பேங்க்ரப்சி மட்டும் ஒரு காரணம் கிடையாது, வேற நிறைய ரீசன்ஸும் இருக்கலாம். சிம்பிள், யா. ஸோ பேங்க்ரப்சினா என்ன? பேங்க்ரப்சி இஸ் a legal proceeding that involves creditors attempting to gain the access to companies as so that they can be liquidated to pay off the debt. ஸோ இதான் சொன்னேன், கிரெடிட்டர்ஸ்க்கு பணம் வரல, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பணம் கொடுக்குற மாதிரி இல்லை, ஸோ நீங்கள் உங்ககிட்ட இருக்க சொத்தெல்லாம் விற்றுருங்க, இந்த பில்டிங்கையாச்சும் விற்றுருங்க, எதையோ விற்றுருங்க, எங்களுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி நீங்கள் உங்கள் அசெட்ஸ் எல்லாம் விற்க போயிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் நம்ம வைண்டிங் அப்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ எல்லாத்தையும் நீங்கள் விற்றுட்டு அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்த பேர்னா தான் வைண்டிங் அப். சும்மா ஒரு அசெட்டை விற்று கொடுக்குறது அது பேர் வைண்டிங் அப் கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். அண்ட் இந்த சிலபஸில் இந்த கடைசி டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் டியூட்டிஸ் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து டிரெக்டர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ரொம்ப மேல் பார்வையில் தான் இருப்பாங்க. ஸோ அது கீழே அந்த ஃபுல் கம்பெனியுமே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரீம் லைன் கொண்டு வரது இந்த கம்பெனி செக்ரட்டரியோட ஒரு பெரிய ரோல். இதுக்காகவே நிறைய கோர்சஸ்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்க. ஸோ பிகாம்லாம் எடுத்திங்கன்னா இதுக்குன்னே நிறைய கோர்சஸ் இருக்குது, அண்ட் இதுக்காக சிஎஸ்னே ஒரு தனி ப்ரொஃபஷனல் கோர்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல். இவங்கெல்லாம் வந்து ஹைலி பிளேஸ்டு பீப்புள், இவங்கெல்லாம் கம்பெனி செக்ரட்டரிலாம். பிகாஸ் இவங்க அவ்வளோ வேலை பண்ணுறாங்க அந்த கம்பெனியில். ஓகே, அந்த கம்பெனியோட ஒரு என்டையர் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் தே பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆர்கனைசிங், மீட்டிங், கீப்பிங் ரெக்கார்ட்ஸ், இதுக்கெல்லாம் அவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க வந்து எல்லா மெம்பர்ஸையும் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் போர்டு மீட்டிங் அப்போல்லாம் இவங்க தான் வந்து எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்விடேஷன்ஸ் கொடுக்கறது, அஜெண்டா கொடுக்கறது, மீட்டிங்கோட மினிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுல இவங்க ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் தே ரெவ்யூ த ப்ரிலிமினரி அஜெண்டா வித் த போர்ட் ஷேர். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த மீட்டிங்க்கு, இந்த மீட்டிங்கோட சப்ஜெக்ட் ஆஃப் டிஸ்கஷன் என்ன அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அதெல்லாம் இவங்க பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ அடிஷன்ஸ் டெலிஷன்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ வித்தின் 72 hours பிஃபோர் த மீட்டிங், ஸோ 3 daysக்குள்ளேயே அவங்க அதெல்லாம் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இதெல்லாம் அவங்க பண்ணிவிடுவாங்க. அண்ட் போர்ட் மீட்டிங் அப்போது அவங்க என்ன பண்ண போகிறாங்க, எல்லாமே ஒழுங்காக இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெக்கார்ட்ஸ்லாம் ஒழுங்காக இருப்பான்னு பார்ப்பாங்க, அந்த கோரம்லாம் ஒழுங்காக மீட் ஆகிருக்கான்னு பார்ப்பாங்க. அண்ட் மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்கில் ரிவ்யூ பண்ணுவாங்க டு மேக் அ ரெக்கார்ட் ஆஃப் ஆல் த ஆக்ஷன்ஸ் த மீட்டிங் பண்ணுவாங்க. அண்ட் ஆஃப்டர் த போர்ட் மீட்டிங் அவங்க என்ன பண்ணுவாங்க, டிராஃப்ட்டை ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு டிராஃப்ட் ரெடி பண்ணி எல்லா டிரெக்டர்ஸ்க்கும் அனுப்புவாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அனுப்புவாங்க, அவங்களோட மெம்பர்ஸ்க்கு அனுப்புவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ அவங்க போர்டோட சேரோட சிக்னேச்சர் வாங்கிட்டு அந்த மீட்டிங்கோட அப்ரூவல் அவங்க வாங்குவாங்க. அண்ட் ஃபைனல் மினிட்ஸை வந்து எல்லாருக்குமே வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இதோட நம்ம 17th சாப்டர் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 18th சாப்டர் போகிறோம். 18, 19, 20 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். 18 கூட ஓகேங்க, இது வந்து தியரி தான். இன்கம் டேக்ஸ் அடுத்த 19th சாப்டர் பார்த்தோம். இன்கம் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் வந்து நிறையா ஆக்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய செக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். பிகாஸ் இது வந்து ஐடி படிக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் நமக்கு பார்த்தீங்கன்னா சில பேசிக் இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் நம்ம ஒரு சேலரிக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்தா போதும், மற்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் அப்படியே மேலாப்பில் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டா போதும். ஓகே, ஸோ இப்போ நம்ம யூனிட் 18குள்ளே போகலாம். ஆடிட்டிங். ஸோ நம்ம கம்பெனி பார்க்கும்போது கம்பெனியில் எல்லா கம்பெனிலையும் ஆடிட்டிங் கண்டிப்பாக தேவை. எவ்ரி இயர் அதை பண்ணியே ஆகணும். ஓகே, இன்டர்னல் ஆடிட், எக்ஸ்டர்னல் ஆடிட் இதெல்லாம் பண்ணியே ஆகணும். இது ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. பிகாஸ் நீங்கள் கம்பெனின்னு வச்சிங்கன்னா நீங்கள் பாட்டுன்னு ஒரு கணக்கு போட்டுகிட்டே இருப்பீங்க. பட் அந்த கணக்கு சரியா தப்பா என்ன தான் இருக்குது அப்படின்றத, பிகாஸ் உங்களை நம்பி அங்கே நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. கரெக்ட். ஸோ நீங்கள் உங்கள் தனியாக ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆடிட்டிங் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அது யார் உங்களை கேட்க போகிறாங்க, அது உங்கள் பிஸ்னஸ், உங்கள் பணம், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள்.
பட் இதுவே வந்து ஒரு கம்பெனி நீங்கள் வந்து வெளியேருந்து பணம் வாங்குறீங்க, ஒரு 10 பேர் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, ஒரு நீங்கள் 10 பேர் டிரெக்டர்ஸ் இருக்காங்க, இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் அவங்க எல்லாருக்குமே லயபிளாக இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து நீங்கள் எம்ஓசிலலாம் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட பேலன்ஸ் ஷீட்ட ஒவ்வொரு வருஷம் அங்க போட்டே ஆகணும். ஸோ நீங்க அங்க போடும்போது கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட்ட போடணும். உங்களோட டெப்டார்ஸோ, கிரெடிட்டார்ஸோ யாரோ ஏதாவது தப்பு சொல்லிட்டாங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? யார் உங்களுக்கு ப்ரூஃப் ரீட் பண்ணுவாங்க? ஆடிட்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆடிட்டரோட ரோல் என்ன? ஆடிட்டிங்கோட ரோல் என்ன? ஆடிட்டிங்ல என்னென்னலாம் டைப்ஸ் இருக்கு? அதெல்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஆடிட்ன்ற டெர்ம் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் derived from the Latin word audier which means to hear. ஓகேங்களா? இதுலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ ஆடிட்னா என்ன? இட்ஸ் an examination of accounting records. இந்த சாதா ரெக்கார்ட்ஸ்லாம் அவங்க இது பண்ண மாட்டாங்க. சாதா ரெக்கார்ட திருப்பி பார்க்கறது பேரு ஆடிட்டிங் கிடையாது. அக்கவுண்ட்ஸ், நம்பர்ஸ், ஃபுல் ஆஃப் ஃபேக்ட்ஸ், டேட்டாஸ் இதெல்லாம் ரிவ்யூ பண்றவங்கள தான் நம்ம ஆடிட்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதுக்கு தான் சிஏ நம்ம படிக்கிறோம். ஓகே. So an audit is an examination of accounting records undertaken with a view to establish whether correctly or incorrectly a transaction is made. ஸோ நீங்க நிறைய கணக்கு போட்டிருப்பீங்க. அந்த கணக்கெல்லாம் பில் எங்க? எதுனா வவுச்சர்ஸ் எங்க? வவுச்சிங் எங்க? இதெல்லாம் வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு இங்க வந்து 10 லட்சம் ரூபாய் ஒரு கார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பீங்க. இந்த பிசினஸ்க்காக நான் கார் வாங்கினேன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதுக்கான பில் எங்கப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? யாரோ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அந்த கார் வாங்கியிருப்பீங்க. 2 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கிட்டு மிச்சம் 8 லட்சம் ரூபாய் நான் வந்து ஃப்ராடுலெண்ட்டா நீ பண்ணிட்டு அந்த 8 லட்சம் ரூபாய் நீங்க எடுத்துட்டு போயிருக்கலாம். இது உங்களோட மத்த டைரக்டர்ஸ்க்கே இது தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆடிட்டர் தான் சொல்லுவாரு, இங்க பாரு இவரு பில்லே குடுக்கலையே. இங்க 10 லட்சம் ரூபாய்ன்னு ஒரு பில் போட்டிருக்காரு. ஆனா இந்த காரே வந்து அவரு இவ்ளோ வாங்கல. அவர் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு 2 லட்சம் தான் மிச்சம் 8 லட்சம் ரூபாய் அவர் பில் போட்டுட்டாருன்னா, இவரு பண்ண தப்ப மத்த டைரக்டர்ஸ்க்கே தெரியாது. அத வந்து இந்த ஆடிட்டர் அவங்களுக்காக பண்ணி குடுப்பாங்க. கண்டுபிடிச்சு குடுப்பாங்க. பிகாஸ் எல்லாத்துக்குமே அவங்க வவுச்சிங் பண்ணுவாங்க. வவுச்சிங் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். எல்லாத்துக்குமே பில்லு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து டேட்டா வேணும், ஃபேக்ட் வேணும். டிஜிட்டல் பில்லோ, நான் டிஜிட்டல் பில்லோ அவங்களுக்கு வேணும். ஓகே. ஸோ இந்த மாரி பண்ணிட்டு தான் அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ்க்கு அவங்கள பத்தி தெரியணும். அந்த கம்பெனிய நம்பி இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்கள பத்தி தெரியணும். எல்லா டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரியணும். ஓகே. ஸோ இதுக்காக பண்றது தான் ஆடிட்டிங். ஓகே. ஸோ ஒரு ஆடிட்டோட ஸ்கோப் என்ன? எதுக்கு நம்ம ஆடிட் பண்றோம் ஃபர்ஸ்ட்டு? அது லீகலி இட் இஸ் ரெக்வயர்ட். கரெக்ட்டுங்களா? உங்கள நம்பி இருக்கவங்களுக்கு நீங்க குடுத்து தான் ஆகணும். ஸோ இதுதான் லீகல் ரெக்வயர்மெண்ட். அதுக்கப்புறம் என்டிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்னா உங்க பிசினஸ்க்காக நீங்க பண்ணுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்க ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் குடுக்க போறீங்க. உங்களோட பிசினஸ்க்கு அண்ட் உங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் குடுக்க போறீங்க. அண்ட் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் பண்ண போறீங்க. எவாலுவேஷன் பண்ண போறீங்க. டெஸ்ட் பண்ண போறீங்க. கம்பேர் பண்ண போறீங்க. அண்ட் ஜட்ஜ்மெண்ட் பண்ண போறீங்க. ஸோ இதெல்லாம் பண்ண போறது தான் ஒரு ஆடிட்டரோட மெயின் ரோல். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் லீகல் ரெக்வயர்மெண்ட். ஸோ இவங்க எல்லாம் பத்தி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ லீகல் ரெக்வயர்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் என்ன? நீங்க வந்து ஒரு ஆடிட்டிங் பண்றீங்க ஒரு கம்பெனிக்குன்னா, அதுக்கான ஒரு லீகல் ரெக்வயர்மெண்ட் இருக்கணும். பிகாஸ் எவ்ரி இயர் உங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நீங்க ரிப்போர்ட் குடுத்து ஆகணும். ஓகே. ஸோ த ஆடிட்டர் கேன் டிட்டர்மைன் த ஸ்கோப் ஆஃப் அன் ஆடிட். அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன? அவங்களோட ரெலவென்ட்டோட ஸ்டேட்மெண்ட்ஸோட பேக்கிங் அப் என்ன? இதெல்லாம் அவங்க பண்ண போறாங்க. அண்ட் திஸ் ஸ்டேட் கேன் ஃப்ரேம் ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மைன் த ஸ்கோப். ஓகேங்களா? ஸோ என்னென்ன ஸ்கோப் இருக்கோ, ஸோ அந்த ஊர்ல அந்த ஸ்டேட்ல என்னென்னலாம் இருக்கோ அந்த ரூல்ஸ் படி இவங்க வந்து அதை மெயின்டைன் பண்றாங்களா அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. ஓகே. ஸோ இதான் லீகல் ரெக்வயர்மெண்ட். நெக்ஸ்ட் என்டிட்டி ஆஸ்பெக்ட். என்டிட்டினா உங்க பிஸ்னஸ்க்காக. ஸோ இது வந்து கம்பெனி லா சொல்றது அதுக்காக நீங்க பண்றீங்க. ஓகே. பட் உங்களுக்கே உங்க பிஸ்னஸ் பத்தி தெரியணும்ல. நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கோமா? நம்ம வந்து இவ்ளோ சேல்ஸ்ன்னு இவ்ளோ போகுது. பட் ஆனா நமக்கு வந்து இவ்ளோ பணமே உள்ளே வரவே இல்லையே. இந்த பணம்லாம் எங்க வருது? ஒழுங்கா டெப்டார்ஸ்லாம் பே பண்றாங்களா? டெப்டார்ஸ்க்கு நம்ம எவ்ளோ சீக்கிரம் நம்ம வந்து வாங்கிக்கிறோம். அத வச்சு நம்ம கிரெடிட்டார்ஸ்க்கு எப்படி பே பண்றோம்? இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ உங்களோட என்டிட்டி ஒழுங்கா நடக்குதா அப்படின்றது உங்களுக்கே முதல் தெரியணும். பிகாஸ் நீங்க வந்து ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி நடந்த ஒரு டிரான்சாக்ஷன் உங்களுக்கு தெரியாது. கரெக்ட். பட் இதுவே ஒரு ஆடிட்டர் பார்த்தீங்கன்னா, அவர் கரெக்ட்டா அத பிக் பண்ணி எடுப்பாரு. ஸோ இதுதான் அவரோட வேலையே. ஓகே. ஸோ த ஆடிட் ஷுட் பி ஆர்கனைஸ்ட் டு கவர் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த என்டிட்டி as far as which is relevant for financial accounting matters. ஸோ எதெல்லாம் பணம் சம்மந்தப்பட்டது இருக்கோ அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்க வவுச்சிங் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ரிலையபிள் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் ஏன் சொல்கிறோம்? பிகாஸ் இவங்க ஆடிட் பண்ணி கொடுக்கறனாலே என்னென்னா அந்த கம்பெனியோட ஒரு இதை ஃபுல்லாக ப்ரூஃப் ரீட் பண்ணிட்டாங்க அர்த்தம். பிகாஸ் நீங்கள் ஒரு டாக்டர் எவ்வளோ நம்புறீங்களோ அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு ஒரு ஆடிட்
ஆடிட்டர் வந்து அவங்க அவ்வளோ நம்புவாங்க. அவங்க சொல்லுவாங்க, "சார் இவரு பார்த்துப்பாருப்பா, இவ்வளோ 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 டாக்ஸ் நமக்கு கம்மி பண்ணி குடுப்பாரு, ஆர் இவ்வளோ நமக்கு பெனிஃபிட் வாங்கி குடுப்பாரு" அப்படின்னு நீங்க நம்பி உங்களோட ஃபினான்ஷியல் புக்ஸ நீங்க இன்னொருத்தருக்கு குடுக்குறீங்க. அண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த புக்ஸோட ஒரு இன்டெகிரிட்டி எப்படி இருக்கு? இது ஃபுல்லா குக்ட் அப் புக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. குக்ட் அப்னா என்னங்க? நீங்க வந்து ஃபுல்லா உங்க ஃபிகர்ஸ் எல்லாம் இன்ஃப்ளேட் பண்ணி குடுக்குறீங்க. பர்ச்சேஸஸ்ன்னு நீங்க ரூ. 10,00,000ன்னு பில் போட்டிருக்கீங்க. ஆனா நீங்க ரூ. 10,00,000க்கு பர்ச்சேஸே பண்ணவே இல்ல. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? பர்ச்சேஸ் பண்றேன்னு சொல்லிட்டு உங்க பிசினஸ்க்காக நீங்க பொய் சொல்லியிருப்பீங்க. பொய் சொல்லிட்டு அந்த பணத்த வேற எங்கனா டைவர்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் யார் கண்டுபிடிப்பாங்க? உங்க கூட இருக்க டிரெக்டர்ஸே உங்க உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்க மெம்பர்ஸ் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஓகே. பட் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறவங்களோட வேலையே பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் தான். ஸோ இதுதான் அவரு பண்ணுவாரு. உங்களோட பிசினஸோட ரிலையபிலிட்டி அவங்க பார்ப்பாங்க, இன்டெகிரிட்டி அவங்க பார்ப்பாங்க, அண்ட் கிரெடிபிலிட்டி அவங்க பார்ப்பாங்க. ஓகே. ஸோ தி ஆடிட்டர் ஷுட் அப்டெயின் தி ரீசனபிள் அஷ்யூரன்ஸ். ஸோ அஷ்யூரன்ஸ் வாங்கிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒழுங்கா இருக்கா அப்படின்றத அவங்க பார்க்க போறாங்க. ஓகே. ஸோ மிச்சம் இருக்க அந்த 4 பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணலாம். ஓகே. தேங்க் யூ.